ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மிக அற்புதமான வீடியோ. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரகசியம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மதத்து சகோதரர்களுக்கும் இது மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு மதமும் மற்ற மதங்களை வெறுக்கத்தான் செய்யுது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதற்கு காரணம் அறியாமை தான். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் ஒரு அடிப்படை நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசுவை ஏன் கடவுளாக ஏற்றுக்கிறேன். இதை ஒரு பாஸ்டரோட அகத்தியன் அவரோட நம்ம இன்டர்வியூ கூட எடுத்திருந்தோம். அதில் கூட அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இயேசுவை அதாவது இயேசு கடவுளாக இருக்கார், இல்லாமல் போகிறாரு, கற்பனையாக கூட இருக்கட்டும்ப்பா, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா, நான் செய்த பாவத்தை கழுவுறார். அந்த மாதிரி வேறு எந்த கடவுளாவது கழுவி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் இதுதான் ஆழமான நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் நான் கிறிஸ்தவன் அல்லாத காரணத்தினால மற்ற மதத்தினர் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்கு உண்மையிலே எப்படா நம்ம செய்கிற பாவத்தை எப்படா இன்னொருத்தர் கழுவ முடியும் அப்படின்னு நம்ம வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தான் அதில் உள்ள ரகசியம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ அது எப்படி புரிஞ்சுதுன்னா, பைபிளை வச்சே புரிஞ்சுது. பைபிளில் நம்ம யோபு பார்த்துட்ருக்குறோம், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அதிகாரத்தில் அது வரும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், புரியும். எல்லா மதத்துலேயும் அது இருக்கும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். சரி, நான் யோபு 33 யோபுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இடையில் ஒரு வாதம் நடந்துகிட்டு இருக்குது. யோபுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நண்பர்கள் வராங்க. அந்த ஆறுதல் இவருக்கு எரிச்சலை கொடுக்குது. ஏன்னா இவர் கெட்டவர் அப்படிங்கிறதையே அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவர் நான் எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ மூணாவதாக இன்னொருத்தர் உள்ளே வரார். அவர் பேர் எலிகு. ஸோ அவர் சொல்கிறார், அவருக்கு 2 பேருடைய வார்த்தையின் மீதும் திருப்தி இல்லை. ஸோ இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு கதையில் ஹீரோ வில்லன் அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த யோபுக்கும் நண்பர்களுக்கும் இடையில் உள்ள விஷயத்தில் யாரும் ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. 2 பேர் சொல்கிறதுலையுமே இறைவனுடைய ஞானம் இருக்கும். இப்போ மூணாவதாக எலிகு சொல்கிறதுலையும் இருக்குது. ஸோ இதை வைத்து தான் இயேசுவோடைய மகிமையே வெளிப்படும். இதை வைத்து தான் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி பைபிள்லேயே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குது, அவர் வருவார்னு அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி. ஸோ இதில் அவர் சொல்கிறாரு, 33வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை உன்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இதையெல்லாம் யோபு கேட்குறார். நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் கடவுள் ரொம்ப மோசமானவராக இருக்கிறாரு. அந்த அர்த்தத்தில் தான் வருது அவர் பேசுகிறது. அவரை சொன்னால் யார் அவர் முன்னாடி நிற்க முடியும், அவருடைய கைகள் என் மேலே இருக்குது, நான் போகிற இடமெல்லாம் துரத்துறாரு, இப்படி சொல்லியிருப்பார். நான் சொல்கிறேன், சரி ஓகே, நீ கடவுளை தானே அப்படி சொல்கிறேன், நான் சாதாரண மனுஷன் தானே, நான் உன்னை கடவுள் எப்படி படித்தாரோ அதே மாதிரி தானே என்னையும் படிச்சிருக்கிறாரு, அதனால் நீ என்னை கண்டு பயப்பட தேவையில்லை தானே. ஸோ இது வரைக்கும் நீ சொன்னதுடைய அர்த்தமாக என்ன நீங்கள், அதாவது யோபு சொன்னார் அப்படின்னா, நான் மீறுதல் இல்லை, கடவுள் வார்த்தையை மீறினதே கிடையாது, குற்றமற்றவன், என்கிட்ட அக்கிரமமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் கடவுள் என்னை குற்றம் பிடிக்க பார்க்குறாரு, என்னை அவருடைய எதிரியாக பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
என் கால்களை தொழுவிலே மாட்டி நடையெல்லாம் காவல் படுத்துகிறாரு, அதனால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்படி சொன்னதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு எலிகு சொல்கிறார் யோபை பார்த்து. நீ நீதியுள்ளவர் இல்லை இல்லையா? ஏன்னா கடவுள் மேலே வந்து நீ குற்றம் சாட்டி இருக்கிற. ஆனால் நான் சொல்கிறேன், மனிதனை விட தேவன் பெரியவர். கடவுள் மேலே குற்றம் சாட்டுற அளவுக்கு அவர் இருப்பார். அது வந்து அடுத்த அதிகாரத்தில் வரும் அது. ஸோ இந்த அதிகாரத்துடைய கண்டினியூஷன் பார்ப்போம். அவருடைய செயலுக்கு காரணம் சொல்லலை அப்படின்னு நீ அவரோட வழக்காடுற. ஏன் வழக்காடுற? அதாவது நீ தப்பு பண்ணுற, எனக்கு காரணம் சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இந்து மதத்தில் வந்து கர்மத்தின் விதி இல்லை, லா ஆஃப் கர்மா, நீ இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்ப முன் ஜென்மங்களில், அது வந்து இருக்குது. இப்போ மற்ற மதத்தில் வந்து அந்த முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கும். நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இப்போ கடவுள் நினைத்தால் எது வேணாலும் பண்ணலாம், இப்படி தான் அவங்க யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் ஒரு தடவை சொல்லிவிட்டு, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த தடவை அதை திருத்துவாரா அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்னது தவறாகுமா அப்படிங்கிற. ஸோ இதில் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா, கடவுளே வந்து நேரடியாக ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஞானத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறது. அவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எப்போ சொன்னார், என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியாது. கன நித்திரை மனுஷர் மேலே இறங்கி அவர் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது கடவுள் என்ன பண்ணார், அவருக்கு என்ன வாயாக இருக்குது, நம்ம சொல்கிறது கேட்கவா போகிறார் அப்படிலாம் யோபு சொல்லிகிட்டு இருந்தார். ஆத்தா என்னைக்கிடா பேசினால் அப்படின்ட்டு பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் கூட பேசுவார் இல்லையா? ஸோ இவங்களுடைய நம்பிக்கை என்ன, கடவுள் வரமாட்டார், பேச மாட்டார் அப்படின்ட்டு இருக்குது. இங்கேயும் அப்படி தான் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? ஆனால் அவங்களை அறியாமல் கடவுள் மாற மாட்டார் அப்படின்னு வந்துட்டு இங்கே என்ன வந்திருக்குன்னா, கடவுள் பேசுவார். எப்போ பேசுவார்னா, நீ தூங்கும் பொழுது உனக்கு மயக்கத்தை வர வச்சு, சொப்பனத்தில் கனவுல பேசுவார், அல்லது ஒரு காட்சி தீர்க்க தரிசனம் அப்படி பேசுவார் அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் கடவுள் வரமாட்டார், கடவுள் சொல்ல மாட்டார்ன்றது தான் இங்கேயும் இருக்குது. சரி, தண்டனையினாலே முத்திரை போட்டு, இது முக்கியமான விஷயம் இல்லை? ஸோ கனவுல வந்து இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க, சொல்லுவாரா? அப்படி சொல்லி இருக்கிறாரா? எத்தனை கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இவங்களுக்கெல்லாம் கடவுள் கனவுல வந்து சொன்னாரா? அல்லது கனவுல ஏதோ ஒரு விதத்துலையாவது வந்ததா? ஸோ அப்போ ஆனால் கனவுல வந்து சில விஷயம் நடக்கும். ஆனால் ஞானமே கடவுள் வந்து கனவுல கொடுக்க மாட்டார். ஞானத்தை நேரடியாக வந்து கொடுத்து, அது எப்போ கொடுக்குறாருன்னா கடைசியில் வரார். இயேசுவின் 2ஆம் வருகைன்னு சொல்கிறது எல்லாமே கடவுளுடைய வருகை தான். அவர் ஆல்ரெடி வந்துட்டார். இது 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வரார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதா, இயேசு இல்லை பரமபிதா கர்த்தர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். ஸோ இந்து மதத்தில் எல்லாருக்கும் மனித உடல் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபம் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் ஒளி ரூபமாகவே இருக்கிறார். ஆத்மா ஒளி தான், பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆனால் நமக்கு உடம்பு கிடச்சிருக்குது, தாயின் கர்ப்பத்தில் வந்து உடலோடு வரும். கடவுள் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறது கிடையாது. அதனால் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்தே ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. அப்போ கடவுள் கடைசி 100 வருடம் இந்த 5000 வருட காலச்சக்கரம் சொல்கிறார். முதல் 2000 வருடம் இதே பூமி சொர்க்கமாக தான் இருந்தது, இப்போ நரகமாயிடுச்சு, மீண்டும் இதை சொர்க்கமாக்க நான் வருகிறேன்.
சொர்க்கத்தில் தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க, மறுஜன்மம் எடுத்து இழந்தீங்க. அதுக்கு காரணம் உடல்னு நினச்சிட்டிங்க. மாம்சமானவர்கள் அடிக்கடி பைபிளில் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உடல் கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா. அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மான்ற உணர்வுலேயே சொர்க்கத்திலிருந்து ஒருவர் ஆத்மானே பார்த்து பழகினதுனால காமம் வரல. ரொம்ப அழகாக இருப்பாங்க, சின்ன சலனம் கூட இருக்குது, ஆனால் ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம், அமைதி, தூய்மை. ஸோ அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க புலனின்பத்தின் மூலமாக. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு மயக்கமாக போய் கடைசியில் பயங்கரமான மயக்கமாக விழுந்தது மனிதன் காமத்தில். ஸோ அதில் விழுந்து கிடக்கும்போது தான் கடவுள் வந்து சொல்கிறார், சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் காமத்தில் விழுந்து தான் இழந்தீர்கள், அல்லது உடலின் உணர்வுனால் இழந்தீங்க. அதை மீண்டும் அடையணும்னா உடல் என்பதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் வரணும். அந்த சக்தி உங்களுக்கு கிடையாது. அந்த சக்தியை என்னை நினைவு செய்ய செய்ய என்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். இதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து விலகுவீங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வில் அந்த மயக்கத்தில் தான் இது வருது. புத்தி தெளிவுன்னா இறைவன் நினைவிலே இருக்கணும். அப்போ அவர் எப்படி இருக்கணுன்றது எந்த மதத்துலையும் இருக்காது இல்லையா? ஸோ அதை இறைவனே வந்து சொன்னால் தான் உண்டு. அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க ஆத்மாக்கள், நானும் ஒரு ஆத்மா, ஆனால் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கேன். ஆத்மாக்களாகிய எல்லாருமே அங்கேருந்து தான் வந்தோம். ஆனால் கடவுள் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறப்பதில்லை. அதனால தான் அவருக்குன்னு உடல் கிடையாது. ஸோ அவர் ஒளியாகவே வந்து பேசுகிறார் கலியுக காட்டில். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற முள்ளு நிரம்பிய காடு. ஸோ இந்த முள்ளுக்காட்டில் ஒளியாகி இறைவன் வந்து பேசுகிறதுடைய நினைவாக மோசஸ் முள்ளுக்காட்டில் ஒரு ஜோதி எரிகிற மாதிரி கடவுளை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒருத்தர் உடலில் வந்து தான் பேச முடியும். இன்னொருத்தர் உடலில் வந்தாலும் உங்களுடைய கவனம் அவர் பூர்வ மத்தியில் இருக்கும் சிவனோடு மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர, அவர் யார் உடம்புல வராரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார், அந்த பிரம்மா உடலின் பக்கம் உங்கள் கவனம் போகக்கூடாது. ஸோ அப்போ ஒளி தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்குதுன்னு பார்க்குறதுடைய அடையாளமாக பைபிளில் ஒளி பேசிக்கிட்டு இருந்ததாக மோசஸ்க்கு தென்பட்டது அப்படின்னு வெளிப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஞானத்தை கடவுள் கொடுக்குறார். எப்போ? உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடியிலேருந்து கொடுக்குறார். கடைசி 100 வருடம். அவர் வந்து 90 வருஷம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது உலகம். இப்போ இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? இப்போ இந்த ஞானம் என்ன? ஆத்மான்னு வந்து இறைவனை நினச்சிக்கணும், யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை மெயினாக இது முக்கியமானது. இதனால் உந்தப்பட்டு என் பார்வை இருக்குதா இல்லையா? காம உணர்வோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேச்சு அப்படி இருக்குதா? எண்ணங்கள் அப்படி இருக்குதா? அதான் எண்ணம், சொல், செயல். செக் பண்ணுங்கள். காமம், அதேமாதிரி கோபம் இருக்குதா? பற்று இருக்கா? ஏன்னா இதனால் உந்தப்பட்டு தான் நீங்கள் பாவமே செய்வீங்க இல்லையா? பற்று, ஒரு குடும்பத்தின் மீது பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, இதன் மூலமாக தான் நிறைய சண்டை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய இதிலிருந்து விலகுவீங்க. அது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, அதாவது வெளியில் ஸ்தூலமாக விலகினாலும் உள்ளுக்குள்ளே சில சமயம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கனவுல வரும். அதாவது ஆத்மாவை தான் பார்ப்பேன், உடலை பார்க்க மாட்டேன், அப்படியே உடலை பார்த்தாலும் இச்சையாக பார்க்க மாட்டேன்ற ஒரு வைராக்கியத்தோடு முயற்சிட்டு இருக்கும்போது இருப்பீங்க. ஆனால் தூங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த புத்தி தானே பகுத்தறியுது. அதாவது உங்களுக்குள்ள காமம் இருந்தாலும் மற்றவர்கள் பார்க்குறாங்கன்றதுனால அப்படி பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனதுக்குள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது கூட நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். ஆனால் கனவில் வரும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா கனவுன்றது தூக்கன்றது புத்தி தூங்கிடும். குறிப்பாக கனவில் மனம் மட்டும் எழுந்திரிச்சிருக்கும். அப்போ இது தப்பு, இது ரைட்டு, அதை யோசிக்கக்கூடிய சக்தி இருக்காது. நான் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறேன், இதுவும் ஞாபகம் இருக்காது. அந்த நேரம் காமமோ கோபமோ வெளிப்படுத்தும் போது காலைல எழுந்திரிக்கும்போது, ஐயோ எனக்குள்ளே இன்னும் அந்த விகாரம் இருக்குது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஸோ டைரெக்டாக வெறும் கனவில் வந்து இப்போ தூண்டக்கூடிய ஒரு கனவு வருதுன்னா, காம வயப்பட்டிங்கன்னா காலையில் ஐயோ எனக்குள்ளே இன்னும் இருந்திருக்குதே நீங்கள் நினைப்பீங்க. இப்போ கடவுளுடைய ஞானமே கிடைக்கல, கனவில் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
அது ஒன்றும் தப்பு இல்லை, ஜாலியாக தானே இருக்குதுன்னு அப்படி நினச்சிக்குவீங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கு பைபிளில், டைரெக்டாக இல்லை. சரி, ஸோ அதையும் மீறி பாவம் செய்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே தண்டனையும் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நீ செஞ்ச பற்றிய பாவம், அதனால் உனக்கு இந்த தண்டனை கிடைக்கிது. உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா, ஸோ எல்லா மதத்துலையுமே ஒரே விஷயம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இதை ஏன் மற்ற மதத்தை பேசுகிறாங்க அப்படின்னு, இதனால தான் ஒரு வெறுப்புணர்வு மதங்களுக்கு இடையில் வருது. எல்லா மதத்துலேயும் ஒரே விஷயம் சொல்கிறது மட்டும் இல்லை, கதையே ஒரே கதை தான். ஸோ அதை ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கு புரியும். மகாபாரதத்தில் சாந்தனு மகாராஜான்னு இருப்பார். ஸோ அவருடைய 2வது 3வது தலைமுறை தான் இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம். இப்போ சாந்தனு மகாராஜா கங்காதேவின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த கங்காதேவியை விட்டு பிரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, மீனவ பெண் சத்தியவதி, அந்த பெண் மீது காதல் கொள்கிறாரு. அப்போ அந்த பெண்ணுடைய அப்பா வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் ஜோசியம் பார்த்தேன், என் பொண்ணுக்கு வந்து இளவரசர் தான் பிறப்பாங்கன்னு இருக்குது, என் பொண்ணுடைய குழந்தைங்க ராஜா ஆவாங்கன்னு இருக்குது, ஆனால் நீ தான் ஏற்கனவே உன் பையன் பீஷ்ம பிதாமகரை இளவரசன் ஆக்கிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு விரக்தி ஆகிடும். ஆமாம், ஆக்கியாச்சு, அதுக்காக என்ன பண்ணுறதுன்ட்டு விட்டு வந்துடுவார். ஆனால் ஒரு துக்கமாகவே இருப்பார். அதை பீஷ்மர் கண்டுபிடிச்சி, பீஷ்மர் தான் அவருடைய மகன், முதல் மனைவிக்கு பிறந்த மகன். பீஷ்ம பிதாமகர் சொல்வார், சரி ஓகே, நான் அப்பாவுக்காக கல்யாணமே பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணால் தானே குழந்தை பிறக்கும், கல்யாணமே பண்ணிக்கல, குழந்தையும் பிறக்காது, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் இளவரசன் ஆகுவாங்கன்னு சொல்லி சத்தியவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார் அவங்க அப்பாவுக்கு. இது உண்மையிலே பெரிய துரோகம் தானே பீஷ்ம பிதாமகருக்கு, என்ன தான் அவரே விரும்பி வந்தால் கூட. இப்போ என்ன ஆகுதுன்னா, பெருசான பிறகு அவங்களுக்கு பிறக்கிறாங்க 2 குழந்தை, விசித்திர வீரியன், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர் வரும். 2 பேருமே அந்த ஒருத்தர் யுத்தத்தில் இறப்பார், பெருசாகி தான் இறப்பாங்க. இன்னொருத்தர் வந்து காமத்தில் மூழ்கி இறந்துடுவார். ஸோ காமம் எவ்வளோ பெரிய எதிரின்ற செய்தியும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ 2 பேரும் இறக்கும்பொழுது சத்தியவதி சொல்கிறது என்னென்னா, நான் பீஷ்ம பிதாமகருக்கு செய்த பாவத்திற்கு இன்னும் எத்தனை தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்குதோன்னுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த கர்மத்தின் விதி இது வந்து ஒரே ஜென்மத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டினா தெரியாதுல்ல. ஸோ நம்ம செய்த பாவத்தை நினைக்கும் பொழுது அந்த தண்டனை நமக்கு வலியை தெரியாது. எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ற அந்த ஒரு கருணை தான் வரும். ஸோ அதுதான் தண்டனையினாலே முத்திரை போட்டார் அப்படின்னும்போது, தண்டனை வரும்போது ஆமாம், நான் கடவுள் சொன்னதை மீறிட்டேனே, காமத்தில் விழாதன்னாரு, விழுந்ததுனால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, கோபப்படாதன்னாரு, கோபப்பட்டேன், அதனால் எவ்வளோ பிரச்சனை வருதுன்ட்டு அந்த தண்டனையின் மூலமாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. அடுத்தது, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கள் செய்கிற அந்த பாவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, சிலருக்கு அந்த காட்சி கனவுல வர்றதை பார்த்தோன்னே ஐயோ இனிமேல் நாம் அப்படி நடத்தக்கூடாது தோணும். ஒரு சிலருக்கு வந்து தண்டனை அடையும் போது தோணும். உதாரணத்துக்கு ஒரு லவ் பண்ணுறாங்க ஒரு பையனும் பொண்ணும், அந்த பொண்ணு மைனர், அதனால் அந்த பையனை வந்து போக்சோவில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ லவ் பண்ணதுக்காகவே இல்லை, அதுக்கு மேலே ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விரும்பி தான் பண்ணாங்க, இருந்தாலும் சட்டம் வந்து அப்படி தானே சொல்லுது. ஸோ அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த தண்டனைலாம் அனுபவித்து வெளில வந்த பிறகு அந்த பொண்ணு துரத்துது, கடுப்பாயிட்டார் அவர். போன்னு துரத்துறாரு, மீண்டும் வரும்போது கொலை பண்ணிட்டாரோ ஏதோ பண்ணிட்டார், என்ன பண்ணாருன்னு தெரில. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த தண்டனை அவரை வந்து திருத்துது. பட் இருந்தாலும் அவரால் தப்பிக்க முடியல, அந்த பாவம் விடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் காம மகாசத்ருன்னு சொல்கிறது. சரி, ஸோ அப்போ அந்த செய்கை இதுக்கு முன்னாடி மயக்கத்தை கொடுத்தது, இப்போ வெறுப்பு கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, போயும் திரும்ப வந்து மறுபடியும் பாலியல் குற்றமே செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அது வேறு கணக்கு. பாவம் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அவங்களால அதிலிருந்து வர முடியாது. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அவங்களா முயற்சி செஞ்சு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா பயங்கர தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதேமாதிரி மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். நான் எவ்வளோ பெரிய டேலண்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்கிறேன், எவ்வளோ பணக்காரனாக இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறேன், இதெல்லாம் வந்து அந்த தண்டனையின் மூலமாக
அப்படியே அடங்கி போவாங்க. இல்லை நம்ம சதாம் ஹுசேன், நிறைய பேர் பாகிஸ்தானில் நிறைய பிரதமர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து தான் சாகடிப்பாங்க. ஸோ அவங்க அந்த பதவியில் இருக்கும்போது பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? ஸோ அந்த நேரம் நான் செய்த பாவத்திற்கு தான் இது கிடைக்குதுன்னு நினச்சா அமைதி கொடுக்கும், இல்லாட்டினா அது ஒரு பெரிய கோபத்தை கொடுக்கும். அப்போ தண்டனை அடுத்த ஜென்மத்திலும் தொடரும். சரி, ஸோ அடுத்த லைன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தண்டனை கொடுப்பதன் மூலமாகவும் அல்லது கனவின் மூலமாக சொல்வதன் மூலமாகவும் அந்த ஆத்மாவை படுகுழியில் விழுறதுலேருந்து காப்பாற்றுறார். இன்னும் பாவம் செய்யாமல் காப்பாற்றுறார். அந்த ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்பு வைக்கிறார். இன்னொருத்தனால் கொலை செய்யப்படுற அளவுக்கு கொடூரமான தண்டனை அனுபவிக்கிறது வந்து காப்பாற்றுறார். அதுக்கு முன்னாடி சின்ன தண்டனை கொடுத்து. இது செம. ஏன்னா அந்த காமத்தின் ருசி கண்டு, அந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா, போக்சோக்கு போயிட்டு வந்தார். ஒருவேளை அந்த ருசி கண்டு அப்படியே போயிருந்தால் இன்னொருத்தர் மூலமாக கொலை செய்யப்பட்டு கூட இருக்கலாம், தெரியாது. இப்போ அவருக்கு அந்த காமத்தின் மீது வெறுப்பு வருது இல்லையா? சரி, அவன் தன் படுக்கை. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய தண்டனை சொத்து பிரச்சனை மூலமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு துரோகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மிகப்பெரிய பாவத்திலேருந்து தப்பிச்சிடுவீங்க. எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் இன்னும் பாவம் இன்னொருத்தனால் கொலை செய்யப்படுற அந்த நிலைமைக்கு கூட நீங்கள் போயிடலாம், சொல்ல முடியாது. ஸோ அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான் இல்லையா? இன்னும் அவன் நிறைய நோய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டாங்கல்ல. இப்போ போக்சோ தண்டனை அனுபவிக்கிறான், அவனால் காமமே இருக்க முடியல அப்படின்ட்டு நிறைய இப்போ கேங் ரேப்லாம் நடக்குது. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களே பண்ணுறாங்க. ஸோ அப்போ போக்சோவில் ஜெயிலில் போட்டாங்கன்னா அங்கே எங்கே அவன் காமத்தில் ஈடுபடுவான்? வலுக்கட்டாயமாக அதிலிருந்து விலக்க வைக்கப்படுறாங்க. அடுத்தது நோய். ஒரு லெவலுக்கு மேலே நோய் வந்தால் அவன் எப்படி காமத்தில் ஈடுபட முடியும்? அவனுக்கே அவன் உடம்பை பார்த்தா அருவருப்பாக இருக்கிற மாதிரிலாம் மாறிடும். ஸோ இப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டு அவன் இன்னும் பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுறான். அப்போ தண்டனையிலே கடவுளுடைய கருணை இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அவனுக்கு ருசிகரமான உணவை கண்டால் வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ மாமிசம் சாப்பிட்றது பாவம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, மாமிசம், பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இவன் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? சுகர் வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக் வருது. டாக்டர் சொல்லுவார், எண்ணெய் சாப்பிடாதீங்க, கறிமீன் சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் கட் ஆகுறான் இல்லையா? அடுத்தது அதேமாதிரி நிறைய மாம்சம் சாப்பிட்டு இறந்தவங்கள நம்ம பார்த்தோம். மீன் சாப்பிட்டு இறந்தாங்க, கறி மீன் சாப்பிட்டு இறக்குறாங்க. இருந்தாலும் மனிதர்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்தே நம்ம அலர்ட் ஆகணும், புத்திசாலியாக இருந்தால். இல்லாட்டினாலும் முதல்ல அந்த விலங்குகள் அழறதை பார்த்தாலே கருணை வரணும். ஆனால் பெரும்பாலும் நம்ம அதை பார்க்குறது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தே சாப்பிட்டாங்க. ஆனால் அப்போ நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. இப்போ ஏற்கனவே வெட்டி வருது இல்லை, பேக்டாக வருது, பேக்டு மீட்டு. ஸோ அதனால் சாப்பிட்றாங்க. சரி, இன்னொன்று போய் வாங்குறதுக்கு முன்னாடியே வெட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதுவும் ஒன்று இருக்குது. சாப்பிட்றவங்க எல்லாருமே வெட்டுறதை பார்க்குறதும் கிடையாது. மேபி பார்த்தா நிறைய பேர் மாறுவாங்க, அது மாதிரி நிறைய பேர் மாறியும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவன் இதுக்கு முன்னாடி எதை விரும்பி சாப்பிட்டானோ அதை சாப்பிட்றதை நிறுத்திட்டான். அதே மாதிரி அவனுடைய உடம்பில் தசை தெரியாத அளவுக்கு தசை அழிஞ்சு எலும்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அவனுடைய ஆத்மா படுபாதாளத்துக்கு சமீபமாக போயிடுச்சு, சாவுக்கு சமீபமாக அவனுடைய பிராணன் போயிடுச்சு. அதாவது அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டான். எப்போ சாவணும்னு வெயிட் பண்ணுறதோ. ஒரு சில நோய்கள்லாம் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுடைய தலைப்பு வருது. ஸோ கடவுள் அனுப்புகிற ஆயிரக்கணக்கான தூதர்களில் யாரோ ஒரு தூதர் அவர்களுக்கு எப்படி சரியாக நடந்து கொள்வது அப்படின்னு போதித்து அவன் மீது கருணை கொண்டு கடவுள்கிட்ட
இவர்களை படுகுழியில் விழுவதிலிருந்து காப்பாற்றுங்க, அவனுக்காக மீட்கும் பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், ஆயிரக்கணக்கான தூதர்கள், அதில் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இது முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, நிறைய தூதர்களை கடவுள் அனுப்பினார் அப்படின்ட்டு. தூதர்ன்றதை விட ஏஞ்சல், ஏன்னா மேலே அந்த பரிசுத்த ஆவின்றாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஏஞ்சல்னு சொல்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி தான் இயேசு உடம்புல இறங்கி சொல்கிற ஞானம்தான் பைபிளில் போட்டு இருக்கிறது. சரி, ஸோ அப்படி கருணை கொண்டு கடவுள்கிட்ட நான் அவர்களை மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதுதான் அந்த இயேசு சொல்கிற விஷயம். இதைத்தான், ஆனால் இங்கேயும் கடவுள்னு சொல்ல இயேசுவை கடவுளின் தூதரில் ஒருவர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்குது, கடவுள்னு சொல்லலை, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அவர்களுடைய இந்த மாம்சமானது குழந்தை மாதிரி வரட்டும், குழந்தை தோல் பெறட்டும், இளமை காலம் அவர்களுக்கு திரும்பட்டும், வயோதிகத்தில் நோயில் அவஸ்தைப்பட்டு சதையெல்லாம் அழிஞ்சு போனவர்களுக்கு குழந்தை தோலோடு இளமையாக இருக்கட்டும். ஸோ அப்போ கடவுளிடம் அவர்கள் விண்ணப்பம் செய்யட்டும், கடவுளின் முகத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷத்தில் களி கூறட்டும். அப்போ அவர் வந்து அவர்களை முற்றிலுமாக மீட்பார். அப்படி மீட்கப்பட்டவர்கள் மற்றவர்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் இல்லையா, சரியான முறையிலேருந்து பர்வர்ட்டாக மாறி இருக்கிறேன். பர்வர்ட்டுன்னு ஜென்ரலாக காம சார்ந்த தவறுக்கு சொல்லுவாங்க, இந்த எல்லா தவறுக்குமே சரியான இதிலேருந்து பிறழ்ந்து இருக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் உண்மையிலே தண்டனை தானே அனுபவிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக என் பாவத்தை சிலுவையில் சுமந்தார், மரித்தார், ஸோ என் பாவத்தை அவர் அழிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கை. ஸோ அது ஆரம்பத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஸோ எனக்குமே சத்தியமாக புரியல, இன்றைக்கி தான் இது புரிஞ்சிருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இதான் சொல்லியிருக்காங்களே, கடவுள் எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறார், எலிகு சொல்கிறார். அப்போ சொல்லுவாங்களாம், கடவுள் என்னை படுகுழியில் விழுவதிலிருந்து விடுதலை கொடுத்தார், காப்பாற்றினார், நான் வாழ்க்கையின் ஒளியை அனுபவிக்க வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக சொல்கிறார் பாருங்க. கடவுள் இந்த மாதிரி பல முறை கடவுள் பண்ணியிருக்கிறார். படுகொழியிலேருந்து அவனை காப்பாற்றுறதும் சரி, வெளிச்சத்தில் அவனை அழைச்சிட்டு போகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறதா ஒரு தடவை இல்லை, பல முறை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பனம், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஒவ்வொரு கல்பத்திலும். எப்போ ஆரம்பிச்சது இது? ஆரம்பம் கிடையாது, எப்போ முடியும்? முடிவும் கிடையாது. ஆதியும் இல்லாமல் அனாதியும் இல்லாமல் தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து கீழே விழுந்து கிடக்கிற நம்மை மீண்டும் மீட்டு அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான், தெய்வீக குணம் நிரம்பிய அந்த மனிதர்களைத்தான் இந்துக்கள் இன்றைக்கி தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. நம்மை மாதிரியே மனிதர்கள் தான், ஆனால் குணம் தெய்வீகமாக இருந்தது. குணம் கெட்டு போகும்போது மனிதர்களாக மாறிட்டோம், இந்த பூமி நரகமாக மாற்றிட்டோம். இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. ஸோ இப்போ மீண்டும் நம்ம போனால் குணத்தை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ அதை கடவுள் இப்போ கற்றுக் கொடுக்குறார். ஸோ அதை தான் சார் இந்த மாதிரி பல கோடி முறை பண்ணியிருக்கிறார் கடவுள். யோபே, நான் சொல்வதை கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவ்வளோதான், இது மெயின். நான் சொல்கிறத கேளு, நான் ஞானத்தை உபதேசிப்பேன்னு அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுது. ஸோ இப்போ முக்கியமான விஷயம், அந்த சொன்னார் இல்லையா, ஒரு இறை தூதன் சொல்ல ஏஞ்சல்னு சொல்கிறாங்க, அந்த ரெக்கை வச்சுட்டு இருக்கும்ல. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபரிஸ்தான் சொல்லுவோம், பிரம்மகுமாரிகள். கடவுள் ஃபரிஸ்தான் சொல்லுவார். ஸோ பிரம்மகுமாரிகளுக்கும் மற்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் எந்த மதமும் கிடையாது, மதங்களற்ற உலகம், இதே பாரத பூமி அப்படி இருந்தது. தேவதைகள்னு சொல்லலாம் அவங்கள.
இங்கே வரும்போது அவங்க இந்துக்கள்னு சொல்கிறாங்க, ஏன்னா காமத்தில் விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் கோயில் ஆபாச சிலை இருக்கிறது காரணம் என்ன, அப்படி பரிசுத்தமாக இருந்தவர்கள் கீழே விழுந்துட்டாங்க. யார் அவங்க? நீங்கள் கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஆபாச சிலை இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா அது வழியாக தான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே, வேறு யாரும் இல்லை, நாம் தான் இறங்கி இன்றைக்கி பூஜை செய்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம், பூஜைக்குரியவர்களாக இருந்த நாமளே. ஸோ இந்த ரகசியத்தை கடவுள் இறுதியில் வந்து கொடுக்குறார், இந்த ஞானத்தை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் தப்பு, இதில் பண்ணி தான் அனைத்தையும் இழந்துட்டீங்க. அப்போ பக்தி வருது. ஸோ பக்தியில் தான் முதலாக உலகத்திலே கட்டப்பட்ட கோயில் தான் சோமநாதர் ஆலயம். இப்போ கூட அந்த சிவலிங்கம் கிடச்சிருக்குது, குஜராத்தில் இருக்குது. உலகத்திலே எந்த மதத்திற்கும் முதல்ல கட்டப்பட்ட கோயில்னால் அதுதான். உண்மையில் அதோடைய நினைவாக தான் பைபிள் வந்து சாலமன் கோயில் கட்டினார் தங்க வைர வைடூரியத்தில். அது பல தடவை இடிக்கப்பட்டது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோமநாதர் ஆலயத்துடைய கதை. நீங்கள் சோமநாதர் ஆலயத்துடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு போய் சாலமன் இதை படித்து பாருங்கள், க்ளீனாக தெரியும். வைர வைடூரியத்தினாலே கட்டியிருப்பாங்க அந்த கோயில். அதை கொள்ளடிக்கிறது தான் முகமது கஜினி 17 முறை வந்தார். சரி. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள் எல்லாமே ஒரு மதமாக வருது. எல்லாமே என்னென்னா மேலே இப்போ எல்லா ஆத்மாவும் உலகம் அழியும்போது மேலே போயிடும். சொர்க்கத்துக்கு தகுதியான ஆத்மாக்கள் வரும். நரகத்தில் தான் எல்லா மதங்களும் வருது, ஏன்னா அடுத்த 2500 வருடம் நரகம். அப்போ மேலேருந்து இப்போ கிறிஸ்தவ மதம் வந்து 2000 வருஷம் ஆகுதுன்னா 2000 வருடத்தின் தொடக்கத்தில், அதாவது அந்த மதத்துக்கு ஆரம்பத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா கிறிஸ்துன்ற ஆத்மா. இயேசு ஏற்கனவே இருந்த மனிதன், கிறிஸ்துன்ற ஆத்மா தான் பரிசுத்தாவி. அதுதான் ஒரு உடம்புக்குள்ளே வந்து அந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்குது. எல்லா மதமுமே இப்படி தான் ஆரம்பமாகும். புத்தரும் பார்த்திங்கன்னா சித்தார்த்த தான் அவருடைய பேர். புத்தர்ன்ற ஒரு ஆத்மா மேலேருந்து வந்து அவர் உடம்புல வரும். இல்லைனா ஒரு மரத்தடியில் உட்காந்தோடனே ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்குமா? அதாவது என்ன அர்த்தம்னா, அவர் முயற்சி பண்ணல, தானாக உள்ளே இருந்து வருதுன்னு அர்த்தம். அது எப்படி வருதுன்னா, உள்ளே வேறு ஒரு ஆத்மா பிரவேசமாகி அந்த ஞானத்தை கொடுக்குது. அதேமாதிரி முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா நபி உடம்புல வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஒரு மதமுமே ஸ்தாபனை செய்யப்படுது. இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்கிது? கடவுள் கொடுக்குற ஞானத்தில் கொஞ்சம் இருக்கும். எப்படி கிடைக்கிது அப்படின்னா, எல்லாருமே கடைசியில் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. உலகம் அழியும்போது மதஸ்தாபகர்கள்லாம் கடைசியில் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க கடைசியில் எடுப்பாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாதனால அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போயிடும். பட் ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும், அதுக்கு டைமும் தேவைப்படும் இல்லையா? அது இருக்காது. அதனால் அப்படியே மேலே போயிடுவாங்க. அந்தந்த மதம் வரும்போது அவங்க வந்து ஞானத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவே மேலேருந்து வரும். கிறிஸ்து தான் முதல்ல வந்த கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா. அதுக்கு பிறகு தான் கிறிஸ்தவ தர்மத்தமா வரும். அதனால தான் ஆரம்பத்தில் வந்து அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் மேலேருந்து கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாக்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த ஞானம் பிடிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு மதமும் வருது. ஆனால் எந்த ஞானத்தின் ஒரு துளியை வைத்து மதங்கள் வந்ததோ அந்த ஞான கடலே, அந்த ஞானத்தின் கடலாக இருப்பவர் இறைவன், சிவபெருமான், பரமபிதா, அல்லாஹ், எப்படி வேணாலும் சொல்லுங்கள், அவர் வரார். ஸோ அவர்கிட்ட நாம் வந்து இந்த ஞானத்தை கேட்குறோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு என்ன சாரம் அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு வந்து என்னை நினைவு பண்ணுங்கன்றார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கோம். அவரை நினைக்க அந்த சக்தி நமக்குள்ளே வருது. அப்போ உடல்ன்ற உணர்வுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உலகம் இதிலே மூழ்கி கிடக்குது, காமம், கோபம் இதிலெல்லாம். இந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைக்க அதாவது உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க, செத்துட்டதாக புரிஞ்சுக்கோங்கன்றார். இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதோடைய அர்த்தமே இது தான். நம்ம செத்துட்டோம், புது ஜென்மம், இப்போ புதுசாக எழுந்திருக்கிறோம். பழைய உடம்பு, அந்த பழைய பேர், பழைய உறவுகள் எதுவும் கிடையாது. அதெல்லாம் உடம்புக்கு. நான் தான் உடம்பே கிடையாது, வெறும் ஒளியாக இருக்கிறேன். என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகலமும் அவர் ஒருவர் அப்படின்னு இருந்தீங்கன்னா உண்மையில் அப்படி இருக்கிறீங்களா அப்படின்ற சோதனை முஸ்லீம் மதத்தில் சோதிப்பதற்காகவே கடவுள் படைத்தான்னு சொல்கிறதெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் நடக்கிற விஷயங்கள். இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கறது. ஸோ அப்போ காமம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அப்போ உங்களை ஆத்மானு வந்து பிறரை ஆத்மான்னு பார்க்கணும். அந்த பயிற்சி எந்தளவுக்கு பக்காவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்த உடனே ஆத்மாவில் தான் கவனம் போகும், முகத்திலேயோ உடம்புலையோ கவனம் போகாது. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஸோ அப்போ காமத்தை வெல்றீங்க. அதேமாதிரி கோபம், நீங்கள் வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறீங்க, பரமாத்மா நினைவில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். இது மனதினால் போகிறது. ஒரு இடம்னே வச்சுக்கோங்களாம். இப்போ வந்து சென்னையிலிருந்து
டெல்லிக்கு போகிறோம், நடந்தே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டாக போக தாண்ட என்ன ஆகுது, டெல்லிக்கு கிட்ட போய்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ காமத்தில் தப்பிச்சிட்டீங்க, காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் இருக்கும்போது அதை கண்டுக்கவே இல்லை, இறைவன் நினைவிலே இருக்கிறீங்க, மனம் சலனம் கூட ஆகலை அப்படின்னும்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க. ஆனால் இது ஒரே டெஸ்ட்டோடு நடக்காது, இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் காமம் சார்ந்த டெஸ்ட் பேப்பர். அதேமாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் அதுவும் வரும். அப்பயும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன, நான் செத்துட்டேன், இந்த பழைய உடல் உணர்வு இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து அபகரிக்கிறாங்க அப்படின்னா கோபம் வருதுன்னா என்னதுன்னு நினைக்கும் போது வரும். அது எப்படி உங்களுதாச்சு? இந்த உடம்பை கொடுத்தவருடைய சொத்து அது இல்லையா? இந்த உடம்பு யாருக்கு பிறந்ததோ அந்த அப்பா அம்மாவுடைய சொத்து. அப்போ உடல் நினைத்தால் தான் அந்த சொத்து உங்களுதுன்னு நினைக்கும். ஆத்மா நினச்சிங்கன்னா ஆத்மாவுடைய அப்பா கடவுள் தான், அவர் கொடுக்குற சொத்து சொர்க்கம், அங்கே துக்கமே இருக்காது. சிங்கம பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட எப்படி பிறக்கும், கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாக வேலை தவிர காமத்தினால் கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் இயேசு குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, இப்போ நமக்கு சோதனை வருது, நிறைய பேர் துக்கம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்மத்தின் விதி உண்மைதான். இது வரைக்கும் பாவம் செய்தாங்க, நம்ம திருப்பி தண்டனை கொடுப்போம், முடியலன்னா சாபமாவது கொடுப்போம். ஏழைங்க சாபம் தான் கொடுக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாமே பலிக்கும். ஒருத்தனை கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ஈக்குவலான பாவம் தான் நீங்கள் சாபம் கொடுக்குறது, அவன் நாசமாக போகணுன்றதும். ஸோ அப்பயும் நீங்கள் பாவம் தான் செய்கிறீங்க. அந்த ஜென்மம் இல்லாதனால அடுத்தடுத்த ஜென்மத்தில் பலிக்கும். சபிச்சே பாரதம் இன்றைக்கி பிச்சைக்கார நாடு ஆயிடுச்சின்னு கடவுள் சொல்கிறார். பொன்னுலக பாரதமாக சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் சொர்க்கம் ஆக போகுது. சொர்க்கத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்கிறார் கடவுள். ஒரு வயோதிகர் உடலில் வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கிறிஸ்மஸ் தாத்தான்றது அதோடைய நினைவு தான் இல்லையா? ஒரு தாத்தா உடம்புல கடவுள் வரார், என்ன கிஃப்ட் கொடுக்குறார்? சொர்க்கத்தையே கொடுக்குறார். பெர்ஃபெக்டான அப்பா, பெர்ஃபெக்டான அம்மா, பெர்ஃபெக்டான பிரஜைகள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆள்பவர்களும் நிம்மதியாக இல்லை, ஆளை படுபவர்களும் நிம்மதியாக இல்லை. கணவன் சொல்கிறத மனைவி கேட்கல, மனைவி சொல்கிறத குழந்தை கேட்கல, குழந்தை சொல்கிறத அப்பா அம்மா கேட்குறதில்ல. மோசமாகிடுச்சு உலகம். இப்போ கடவுள் சொல்வதை அப்படியே கேட்குற அந்த குணம் தான் சொர்க்கத்தில் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்பீங்க. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது அங்கே கடவுளுடைய வழியாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் அங்கே போக போகிறீங்க. அந்த குணம் அங்கே வந்துடும். இப்போ கடவுள் அந்த காமம் தப்புன்றது, கோபம் தப்புன்றது, இந்த குணம் அங்கே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஒருத்தர் பண்ணுறார். இப்போ உங்களுக்கு சாதகமாக சட்டம் இருக்குது, சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க, உங்களுக்கு பதவியும் இருக்குது, பணமும் இருக்குது. நீங்கள் நினைத்தால் அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள்கிட்டேருந்து ஒரு பொருள் அபகரிக்கப்படுதுனாலே இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனை அந்த பொருள் அபகரிக்கப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்டனை முடிஞ்சிருச்சு. இந்த அமைதி குணம் தான் சொர்க்கத்துக்கு தேவை. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்து கணக்கையும் முடிக்கிறீங்க, சொர்க்கத்துக்கும் தயாராகிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. அதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்மளும் ஓம் சாந்தி சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம். ஓம் சாந்தினாலே ஓம்னா நான் ஆத்மா, சாந்தி என்னுடைய உண்மையான குணம். அப்போ எதுவுமே இல்லாமல் காட்டில் போய் நான் அமைதியாக இருக்கிறேன், அது யார் வேணாலும் இருக்க முடியும். அமைதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அமைதியாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கடவுள் வைக்கிற டெஸ்ட் பேப்பர் அங்கே நாராயணன் பதவிக்கு ஆள் எடுக்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல்னு வச்சுக்கோங்களேன், அது பாஸ் கிடையாது. எல்லா வழியும் இருந்தே நீங்கள் அந்த எண்ணமே என்னதுன்ற எண்ணமே இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் பாஸ். இப்போ ராமரை காட்டுக்கு துரத்துறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை. அவங்க சித்தி, ஏன்னா சித்தியோடைய பையன் ஆட்சி செய்யணும், பரதன் ஆட்சி செய்யணுன்ட்டு. ராமர் சிரிச்சுக்கிட்டு நான் ஆட்சி செஞ்சால் என்ன, என் தம்பி ஆட்சி செஞ்சால் என்னன்ட்டு சந்தோஷமாக போவார். ஃபுல் மார்க்கில் பாஸ் ஆகிறது. இப்போ ராமர் நெத்தியில் துப்பாக்கி வச்சு மவனை நீ போறியா கொண்டுடுவான்னு சொல்லி போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் தான் போகிறார், ஆனால் விரும்பி போகல. ஸோ அப்போ வலுக்கட்டாயத்தினால எப்படியா இருந்தாலும் நடந்துக்கிறது நடந்தே தீரும், அது உங்கள் கையில் வராது.
அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டக்குன்னு அமைதியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் முதலமாக சொர்க்கத்தில் வருது, உயர்ந்த பதவி, ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள்களில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்திலே மிக உயர்ந்த ராஜ பதவி நாராயணன், மகாராஜா, உலகத்துக்கே மகாராஜா. ஸோ அந்த பதவியை அடையணுன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது, பிச்சைக்காரனாக இருக்கிறோம். பிச்சைக்காரன்ட்டு என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க? திரும்புகிற பக்கம்லாம் உலக அழிவு. நம்மக்கிட்ட இந்த அபகரிக்கிறது அடுத்த செகண்டே இன்னொருத்தன் அபகரிப்பான். ஏன்டா இதை எடுத்தோன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால் அதை நீங்கள் அபகரிக்கணும், அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் என்னது நினைக்கும் போது இன்னும் உங்களுக்கு துக்கம்தான் இருக்கும். ஸோ இந்த ஞானத்தை எல்லாம் நீங்கள் தினம் தினம் கேட்டு அமைதியாகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 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 சூப்பர். இது வந்து 80% மார்க் பாஸ். ஏன் 100% இல்லையா? 100% எப்போ தெரியுமா? அப்படி உங்கள்கிட்ட வந்து அபகரிக்கிறவனும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனதார நினச்சிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பண்ணுவாங்க இல்லையா, யாராவது ஒரு துக்கம் கொடுக்குறாங்கன்னா பிரேஸ் தி லார்ட், நீங்கள் நல்லா இருங்க, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னா, அது உண்மையிலே மனதார சொல்கிறாங்களா அல்லது ஒரு ப்ராக்டிஸாக சொல்கிறாங்களான்றது ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிற விஷயம் கிடையாது, மனதால் நீங்கள் நினைக்கிற எண்ணம். அங்கே எப்படி அவன் நாசமாக போகணுன்னு நீங்கள் நினைக்கிறது சாபம் பலிச்சே தீருமோ, அதேமாதிரி நீங்கள் நல்லா இருக்கணுன்றதும் அவனுக்கு பலிக்கும். என்ன இது அநியாயமாக இருக்குது, என் சொத்தை அபகரிச்சுட்டு விட்டுருக்கான், அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்னு தோணும். இதில் பெரிய ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் நாசமாக போகணுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு அநியாயம் நடந்துட்டான்னு கேஸ் போடுறீங்க, அவன் மட்டுமா தண்டனை அனுபவிக்கிறான்? நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்களும் சேர்ந்து தான் அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் வாய்தா நீங்களும் போய்கிட்டே இருக்கணும். அவனை பற்றி நல்ல எண்ணமே வரவே விடாது அதுக்கப்புறம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் அவனுக்கு எதிராகவே பேசணும். அது 10 வருஷம் 20 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கேஸு. 20 வருஷம் ஒருத்தனை பற்றி தப்பாகவே நினச்சிங்கன்னா நம்ம செத்து போயிட மாட்டோம், இவ்வளோ நெகட்டிவ் எண்ணம் இருந்தால். அப்போ தண்டனை உங்களுக்கும் கொடுத்துக்கிறீங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார், வழக்கு இருந்துச்சுன்னா உடனே சம்மந்தப்பட்டவனோட பேசி சமாதானம் ஆகிடும், அதுக்கப்புறம் காணிக்கை பெட்டியில் வந்து காசு போடு. கோர்ட்டு கேஸுன்னு பண்ணால் கடைசி வரைக்கும் செலவு பண்ணாலும் உனக்கு சாதகமாக வராது. ஏன்னா புண்ணியத்தின் கணக்கு காலி. புண்ணியத்தின் கணக்கு இருந்தால் தானாக வரும், தானாக வர்றது மட்டும்தான் உங்களுடைய இது. வலுக்கட்டாயமாக போய் பிடிக்கணும்னு நினச்சிடுங்க, உங்கள் கிட்டேருந்து போயிடுச்சுனாலே அது உங்களுக்கு கிடையாதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். எல்லாமே உறவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். ஸோ அப்போ இங்கே ஸ்தூலமாகவே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒருத்தன் கோர்ட்டு கேஸ் போட்டால் நீங்களும் போய்கிட்டே இருக்கணும். இதில் வழியில் வந்து அவன் ஆள் விட்டு அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிட்டேருந்து அவன் அபகரிச்சுட்டான், அவனுக்கு பாவம் வருது, நீங்கள் செஞ்ச பாவத்தினால தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது இந்த ஜென்மமாகவும் இருக்கலாம், இந்த ஜென்மத்தில் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம்ல, அதை நினச்சி நீங்கள் ஆறுதல் பட்டுக்கலாம். இது இல்லாமல் நிறைய முன்னாடியும் பண்ணியிருப்போம். நீங்கள் அமைதியாக விட்டிங்கன்னா போதும். அவனுக்கு பாவம் சேர்ந்துருச்சு, அதுக்கான தண்டனை அவனுக்கு வரும், அந்த தண்டனையிலிருந்தும் அவனை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்கிறது தான் இயேசு சிலுவையில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சிடுங்கன்றார். சூப்பர்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதில்ல, இந்த கர்மத்தின் விதி தெரியாதில்ல. ஸோ கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் எடுத்தவர்களுக்கு தான் இதை புரியும். அந்த ஞானத்திலேயே ஊறுறது, டெய்லியும் முரளி படிச்சுக்கிட்டே இருப்போம் பிரம்மகுமாரிகள். ஸோ அப்போ தான் அது புரியும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை அவன் நாசமாக போகணுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவன் இப்போ தண்டனை அனுபவிப்பான், இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ. ஆனால் நீங்கள் தானே அந்த தண்டனை கொடுத்தீங்க. அது அவன் நாசமாக போகிறத நீங்கள் பார்க்கணுன்னு வேறு ஆசைப்பட்டிருப்பீங்க. 24 மணி நேரம் நீங்கள் பார்க்குற மாதிரி கடவுள் ஏற்பாடு பண்ணுவார். எப்படி தெரியுமா? உங்களுக்கு மகனாக பிறப்பான், அப்போ தானே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எப்படி துடிப்பீங்க? அப்படி தான் வரும். அது அப்போ அவனுடைய கணக்கு, அந்த கணக்கிலேருந்து நீங்கள் விடுதலை அடையணுன்னா அவனை விட்டுடணும். நீ நல்லா இருக்கணும் அப்படின்போது அந்த கணக்கிலேருந்தே நீங்கள் விடுபட்டுடுறீங்க. ஸோ இது வந்து மகாபாரதத்தில் வரும். தர்மருடைய மனைவி திரௌபதியை வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஜெயத்ரதன் ஒருத்தன் சொந்தக்காரன் தான், கடத்திட்டு போகிறான் அழகில் மயங்கி. ஸோ அப்புறம் அவருடைய சகோதரர்கள் 2 பேர் அர்ஜுனன் பீமன் பார்த்துட்டு சண்டை போட்டு மனைவியும் மீட்டு அவனையும் சிறைப்படுத்தி எடுத்துகிட்டு வராங்க ஜெயத்ரதன் தப்பு செஞ்சவனை. தர்மர்கிட்ட விடும்போது தர்மர் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு போது பாதிக்கப்பட்ட திரௌபதி தான், அவள் தான் கொடுக்கணுன்னு வேறு. எவ்வளோ உஷாராக இருக்கிறார் பாருங்க. இல்லைனா இவரு மாட்டிக்குவார். ஏன்டா அவங்க 2 பேர் எதுக்கு, நான் எதுக்கு மாட்டிக்கணும்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் தானே என் மனைவி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரி, அடுத்தது அவள் சொல்லுவா, பாண்டவர்கள் 5 பேரோடைய நினைவாக 5 முடியை வச்சுட்டு மொட்டை அடிச்சிடுங்கன்னுவா.
அவனுக்கு மொட்டை அடித்த உடனே திரௌபதி அவனை பிடிச்சி தள்ளி தர்மர் காலில் விழுந்து தர்மருக்கு என்றென்றைக்கும் அடிமையாக இருன்னு சொல்லுவாள். அப்போ தர்மர் உடனடியாக என்ன தெரியுமா பண்ணுவார், நான் உன்னை விடுதலை பண்ணுறேன்றவர். இல்லாட்டினா கணக்கு தொடரும். அதுக்காக தான் மன்னிக்கிறது. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. மன்னிக்கிறது பைத்தியக்காரத்தனம் கிடையாது. முதல்ல அதோடைய பலனை நீங்கள் தான் சுவைப்பீங்க. ஸோ அதனால தான் இயேசு விழா எலும்பில் குத்துறவனை கூட அவன் நல்லா இருக்கணும், அவனை மன்னிச்சிடுங்கன்றார். கணக்கில் நான் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறார். சரி, இப்போ இதை யாரால் ஃபாலோ பண்ண முடியும்? ஏன்னா இதில் இந்த கர்மத்தின் விதி இந்த விஷயம்லாம் பைபிளில் ஆழமாக டைரெக்டாக இருக்குது. எந்த பாதிரியாருமே இதை நம்ம சொல்கிறத எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? கடவுள் நமக்காக மரித்தார், வாங்க ஜபம் பாடலாம், மகிமை பாடலாம், இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க தவிர அது எப்போ பண்ணார், யார் அந்த இயேசுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு இயேசு கிடையாது. நீங்கள் பண்ணுற பாவத்தெல்லாம் யாரெல்லாம் மன்னிக்கிறாங்களோ அத்தனை பேரும் இயேசு தான். ஆனால் யார் மன்னிப்பா? கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறவனுக்கு தான் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்குன்னு நிஜமாகவே நினைப்பான். பிரம்மகுமாரிகள் யார்? பிரம்மகுமாரிகள் கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மான் பேர் இருக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள். அதாவது ஞானத்தை கேட்டு கடவுளுக்கு குழந்தை நான் அப்படின்னு நிச்சய புத்தி கொண்டவர்கள். இப்போ யார்? கடவுளுடைய குழந்தை. அதனால தான் இயேசுவை கடவுளுடைய குழந்தை அப்படின்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அங்கே இயேசுக்கு அந்த மகிமை ஏற்றப்பட்டு இருக்குது. எல்லா மதத்துலையும் அப்படி தான். கிருஷ்ணருக்கு, ராமருக்கு எல்லாமே அப்படி மகிமை மாறி இருக்கும். ஸோ அப்போ கடவுள் தன்னுடைய குழந்தையை பலியாக்குறார் மனிதர்களுடைய பாவத்தை முடிக்க. ஏன்னா அவன் பாவம் செய்கிறான், அவன் அடிக்கிறான், நீ திருப்பி அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறான், இப்படியே தான் அனைத்தையும் இழந்துட்டோம். ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அடிச்சா பரவாயில்ல, வாங்கிக்கோ, கணக்கு முடியுது, அவனையும் விடுவிச்சிடு. ஏன்னா சொர்க்கம் உனக்கு வர வேண்டாமா, இப்படியே நரகமாகவே இருக்கணுமான்னு கேட்குறாரு. இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு தான் நிறைய துக்கம் வரும். ஆனால் இறைவன் நினைவில் இந்த போதையில் இருந்து அவர்களை மன்னிச்சிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பாவம் பல மடங்கு இங்கே அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திற்கும் மிக உயர்ந்த பதவி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ கடவுள் தன்னுடைய மகனை இங்கே பலியாக்குறார். அநியாயக்காரன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை கொடுக்காமல் காப்பாற்றுறதுக்கு. இது அநியாயமாக தானே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதுனால தானே அவன் இயேசுவை கும்பிட்றோம். இல்லை, என் பாவத்தை அவர் கழுவினார் தானே கும்பிட்றீங்க. இயேசுவை வணங்குற டைம் முடிஞ்சிடுச்சு. அது பக்தி மார்க்கம். இப்போ கடவுளுடைய குழந்தையாகி இயேசுவாக நீங்கள் மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வணங்குறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் வணங்குவாங்க. ஆனால் மாறணுமே. இறைவனுடைய ஞானத்தை தினமும் கேட்கணும். குறிப்பாக ஆத்மானு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாடுறது, பஜனை பாடுறது எதுவும் கிடையாது. ஞானம் இதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு உங்களுடைய குணத்தையே மாற்றுறது. ஸோ அப்போ தன் மகனை ஆட்டுக்குட்டியாக பலி கொடுத்தார் அப்படின்வாங்க இல்லையா? இதே விஷயம் பாருங்கள், பைபிள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி குரான்லேயும் இருக்கும். அப்ரஹாம் இருக்கிறார் இல்லையா? அவருடைய குழந்தைய கடவுள் பலி கொடுக்க சொல்லுவார். பலி கொடுக்க போகும்போது கடவுள் போதும் வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துடு. எப்படி? தன்னுடைய மகனையும் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறதும் ஒன்று. இது உண்மையில் கடவுளுடைய மகன் நம்மை ஆட்டுக்குட்டியாக பலி கொடுக்குறது. ஆடு எப்படி கத்தும்? மேன்னு கத்தும். மேனா ஹிந்தியில் நான். ஆக்சுவலாக கடவுள் இங்கே ஹிந்தியில் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ராஜஸ்தானில் இருந்து தான் இந்த ஞானம் வருது. ஸோ இங்கே கடவுள் கொடுக்குற ஞானம் தான் அங்கே வருது. அவங்களுக்கே தெரியாது ஆடை ஏன் பலி கொடுக்குறாங்கன்ட்டு. பக்ரீதுன்றாங்க. பக்ரீதுனாலே பக்ரா அப்படின்னாலே ஆடு தான். ஸோ ஆட்டை பலி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான்ன்ற உணர்வை, நான் யார் தெரியுமா, இது ஏன் சொத்து, அந்த இது நான், இதை பலி கொடுக்கறது. வெறும் ஆத்மா கடவுளுடையவர். 5000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, உலகம் அழிய போகுது. இப்போ எதை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அழிகிற நேரத்தில் தான் விடவே சொல்கிறார். எவ்வளோ புத்திசாலி. சுடுகாட்டுக்கு நீங்கள் பணத்துக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதன் மீது பற்று வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுதான் பற்று விட சொல்கிறார். ஆல்ரெடி இது செத்து போன சுடுகாடுன்னு புரிஞ்சுக்கோன்றார். பற்ற விட்டுரு, நீயா விட்டுரு இல்லையா? ராமர்கிட்ட இதை வேணும்னா அவ்வளோதானே, நான் ஆண்டா என்ன அவர் ஆண்டா என்ன சிரிச்சுக்கிட்டு போயிடுங்க. இல்லை வலுக்கட்டாயமாக மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? துப்பாக்கி வச்சு விடுறியா இல்லையா அப்படின்னா என்ன ஆகும்? நடக்குது தானே, உக்ரைனில் தானே நடக்குது. வலுக்கட்டாயமாக தானே வச்சாங்க. நான் குடும்பத்தை விட்டுட்டு பெண்கள்லாம் வெளில போயிட்டாங்கல்ல. பாலஸ்தீனில் வலுக்கட்டாயமாக தானே நடக்குது.
ஆனால் சகோதரர்களே, உங்களுக்கு சொத்து பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தயவுசெய்து தப்பிச்சிடுங்க. இங்கே விட்டுட்டிங்கன்னா அங்கே தொடரும். அங்கே போய் மாட்டிக்குங்க. அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே நீங்கள் இழக்கிறதே கிடையாது. பல கோடி மடங்காக சொர்க்கத்தில் அடைவது. சொர்க்கம் உருவாகிற நேரத்தில் தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களை வணங்குறாங்க எல்லோரும். ஒவ்வொரு நாட்டிலையும் இயேசுநாதர் மாறிக்கிட்டே இருக்கிறார். பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருப்பார், இந்தியாவில் ஒரு மாதிரி இருப்பார், அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கார், ஆஃப்ரிக்காவில் ஒரு மாதிரி இருப்பார். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இயேசு இருப்பார். ஸோ கடவுளுடைய செய்தியை உங்களுடைய நடத்தையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. வார்த்தையின் மூலம் சொல்கிறதெல்லாம் கேட்டெல்லாம் யாராவது மாறிட்டாங்களா? அப்படி மாறுறதா இருந்தால் பைபிள் படித்து மாறி இருக்கணுமே, குரான் படித்து மாறி இருக்கணுமே, ராமாயணம் பார்த்து மாறி இருக்கணுமே. யாருடைய கதையோ நினச்சிட்டு கேட்டாங்க. உங்களுடைய கதை கடவுள் சொல்கிறார். முரளி மூலமாக உங்களையே அப்படி மாற்றுறார். ஸோ உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கு, அநீதி இழைத்தவர்களுக்கு தண்டனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்க. அதனால தான் இயேசுவை கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்க. இந்துக்கள் தெய்வம் கோயில் கட்டி வணங்குறாங்களே. யாருன்னு நினச்சிங்க? சொர்க்கத்தில் அவங்க வாழ்ந்து இருக்கலாம், ஆனால் அதுக்காக வழிபடலை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஞானத்தை எடுத்து இறைவன் சொன்ன மாதிரி பிறருடைய பாவத்தை மன்னிக்கிறாங்க பாருங்க. மன்னித்து இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களையும் சொர்க்கத்துக்கு வர வைக்கிறாங்க பாருங்க. அதனால தான் இந்துக்கள் அவ்வளோ மகிமை அவங்களுக்கு, தேவதைகளுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே கதை தான் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுன்னா அந்த நேரம் உங்கள் மனதில் இருந்த அந்த வெறுப்பு போயிடும். இல்லைனா யோசிச்சுப்பாங்க, இந்து தெய்வங்களை ஏதோ கும்பிட்றாங்க, அவங்களாம் சாத்தான், இப்படியே ஒரு விதமான வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் ஒரே விஷயன்றதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த வெறுப்பு போய்டும். அந்த வெறுப்பு இருந்தாலே நம்ம மனவியாதி பிடித்தவர்களாக மாறிடும். கடைசியில் மத கலவரம்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து விலகிட்டீங்க. ஏன்னா உலகம் அழிஞ்சு தான் ஆகணும், சொர்க்கம் வந்து தான் ஆகணும், எல்லாருக்கான தண்டனை கிடைக்கும். முடிந்த அளவிற்கு அவர்கள் காப்பாற்றப்படணுன்ற அந்த சுபமான எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரடியாக துரோகம் செஞ்சுருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? நான் இந்த உடம்பில் இருக்கிறேன், இன்னாருடைய கணவன், மனைவி, குழந்தை, அப்பா அம்மா, அதையெல்லாம் மறந்துடுங்க. கடவுளுடையவன், அவ்வளோதான். இது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். அப்போ கடவுள் கருணை தானே காட்டுவார் யாராக இருந்தாலும். அதே மாதிரியே நீங்கள் மாறணும். ஸோ இந்த அற்புதமான செய்தி வந்து இந்த பைபிளில் உள்ள விஷயங்கள் படிக்கும்பொழுது தான் எனக்கே டச் ஆச்சு. ஸோ அவசியம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக சந்தோஷம் அடைவாங்க உங்களை மாதிரியே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்.